நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப மாதிரி இல்ல, அந்த காலமே வேறதான். நானும் ராணுவும் தினமும் யாருக்கும் தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட ஓடி போயிடுவோம். ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு தடவை திருவிழாக்கு போனோமே, ரங்கராட்னத்துல உட்கார்ந்து பண்ணி எவ்வளவு பயந்து போயிட்ட கடவுளே. நான் பயந்து போனேனா? என்ன என்னவா? நான் இல்ல, நீ தான் பயந்து போன. ஞாபகம் இருக்கா உனக்கு? பயத்துல கெட்டியா என்னோட கையை கூட பிடிச்சுக்கிட்ட. அப்படின்னா சின்ன மாமி யார் கையை பிடிச்சிட்டாங்க? உங்க கையா? உங்களோட கையவா? அட ஆமா, ராட்னத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட அவ என் கையை விடவே இல்ல. ஓ, ராட்னத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்க உங்க கையை விடலையா? ஏய், ரிப்பீட் டெலிகாஸ்டா? ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணுமா? அப்புறம் ராணு கடைசியா என்னோட கையை விட்டாளா? அப்பதான் நான் பார்த்தேன் ராணுவோட நகம் என் கையை கீறி இருந்தது. நகத்தை வச்சு கையை கீறிட்டாங்களா? அப்படியா? அதெல்லாம் யாரோட தப்பு? உன்னோட தப்பு தான். நீதான் என்ன திருவிழா கூட்டிட்டு போன. நீதானே ராட்னத்துல உட்கார வச்ச. அப்படியா? திருவிழாக்கு போனோன்னு யாரும் அப்படியே பிடிச்சாங்க? நீதான் ரெட்டவாளு. நீதான்டா வாளு. போதும் போதும், தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? சரி சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. அப்பா என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. எவ்வளவு அழகா மலரும் நினைவுகள்லாம் சொல்றாங்க. திருவிழா, ரங்கராட்னம். ஆக்சுவலி அப்ப நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம்ல, அப்பெல்லாம் ராணிக்கு எப்பவும் பிடிவாசம் பிடிப்பா. என் ஐஸ்கிரீமோட முதல் பைட்டை இவ தான் சாப்பிடுவா. அப்படியா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சரி சரி, ராத்திரி பூரா இப்படியே கதை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் விடிஞ்சிரும். போங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. போங்க. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. நீ அவன் கூட ரங்கராட்னம்லாம் சுத்திருக்கியா? இது வரைக்கும் என் கூட வந்ததே கிடையாது. அது என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? ராணு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் ஸ்டுடியோக்கு போனோமே போட்டோ எடுத்துக்கலான்னு? ஹெலிகாப்டருக்கு பின்னால. that photo is still lying with me. ஏங்க ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு போட்டோ கொடுங்களேன். ஏன்னா அம்மாவோட ஒரு பழைய போட்டோ கூட எங்க கிட்ட இல்ல. அதனால ஒரு உங்க அம்மா போட்டோ வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? ஹால்ல மாட்டி வைக்க போறியா? போட்டோவா? அது மொஹித், என்னப்பா இதெல்லாம்? திருவிழாக்கு போனோம், ரங்கராட்னம் சுத்தணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு ஒண்ணுல. இந்த பழைய விஷயங்கள்லாம் சின்ன பசங்களுக்கு முன்னாடி பேசுவாங்களா? So what? சின்ன வயசு விஷயங்களை சின்ன பசங்க கிட்ட ஷேர் பண்றதுல என்ன தப்பு? ஒரு நிமிஷம். சின்ன வயசு விஷயம்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுனா சின்ன வயசு. அப்ப நமக்கு ஒரு 7-8 வயசு இருக்குமா? இருக்குமே. எங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பாவும் எங்களை திருவிழாக்கு கூட்டிட்டு போனாங்க. ராட்னத்துல சுத்த வச்சாங்க. வேற என்ன? சித்தப்பா, நீங்க என்ன நினைச்சீங்க? வாய மூடுறா. சந்தோஷமா? சரிமா, சரி. ஆச்சு. OMG, இவ பாட்டி பண்ணிட்டாளா? இல்ல சுசு பண்ணிட்டா. கொடுங்க, நான் டைப்பர் மாத்துறேன். இல்ல நீ தொடக்கூடாது இவள. நீயும் நிஷாவும் குஷி மேல கை வைக்கவே கூடாது. முதல்ல இங்கிருந்து போ. நீ ராதா ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல, போ. நான் எல்லாம் பாத்துக்கிறேன். இது எப்படி போடுறது? உங்களுக்கு டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ண தெரியாதா? தெரியாது. வாட்? உங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண கூட தெரியாதா? பட் தீபக் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு நீங்க நிறைய டைப்பர்ஸ் மாத்திருப்பீங்களே. இல்ல, நான் எதுவுமே செய்யல. அப்புறம் எப்படி நீங்க தீபக்க வளர்த்தீங்க? நான் எங்க அவனை வளர்த்தேன்? அந்த நேரத்துல அவனை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கியிருக்கேன். தலையெழுத்து, வேற வழி இல்லைன்னு அவனை பெத்து போட்டேன், அவ்வளவுதான். தீபக்க பெரிய அண்ணியும் சின்ன அண்ணியும் சேர்ந்து வளர்த்தாங்க. ராதாத்த அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை கையில தூக்கி கொஞ்சணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்தவன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
அந்த வெறுப்பை மட்டும்தான் என் மனசுல வளர்த்துக்கிட்டு இருந்தேன். தீபக்க பெத்தது என்னவோ நான் தான். அவனுக்கு அம்மாவா நான் இருக்கல. பட் ஐம் ஷியோர் இப்போ நீங்க தீபக் மேல ரொம்ப அனுப்பி வச்சிருக்கீங்கல்ல. ஆனா அவனுக்கு தாய் பாசம் தேவைப்பட்டப்போ நான் அதை அவனுக்கு கொடுக்கலையே. அப்பெல்லாம் தாய் பாசம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. குஷியை தொடும்போது எனக்கு அந்த உணர்வு வருது. நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தொடாம வாழ்ந்திருக்கேன். குஷியை என் நெஞ்சில வச்சு அணைச்சுக்கும் போது என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, தீபக் மறுபடியும் இதே மாதிரி குழந்தையாகணும், நான் அவனை என் நெஞ்சில வச்சு கட்டி அணைச்சுக்கணும்னு தோணும். இப்போ என்ன அப்படி கட்டி பிடிச்சுக்கோங்கம்மா. வாழ்க்கை ஃபுல்லா குழந்தையாவே இருக்க நான் தயாரா இருக்கேன். மாமா மாமா மாமா, நீங்க அவர் தலைமுடி நரைச்சிருக்கும், சொட்டையா இருக்கும், வயிறு பெருசா இருக்கும், குண்டா இருப்பாரு நீங்க. ஆனா அவர் உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ஒரு நரைச்ச முடி கூட இல்லப்பா அவருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வராரு வராரு. ஆமாமா வராரு. அப்படியே இருங்க. நீ ஆரம்பிக்கிறியா? நம்ம வீட்டு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு நல்ல சலூன் கடைக்கு போலான்னு நினைக்கிறேன் நான். ஏன் ஹேர் கட் பண்ண போறியா? ஹேர் கட்டு பண்ணி தான் ஆகணும். ஆனா அப்படியே ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஃபேஷியலா? அப்படியா? இந்த நல்லா இருக்கும்ல? சித்தப்பா சொல்லுங்க. இந்த நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கீங்களா? ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஃபேஷியல்னா என்னப்பா? அட என்ன மாமா, ஃபேஷியல்னா என்ன தெரியுமா? ஃபேஷியல்னா அது வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா. சும்மாதான். இல்ல அது இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போறீங்களே, சொல்லுங்க. இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனால என்ன பலன்? மாமா, ஃபேஷியல் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால், ஃபேஷியல் செய்வதால் முகம் பிரகாசமாகும், முகத்திற்கு புது பொலிவு கிடைக்கும், முகத்துல ரிங்கிள்ஸ் சுருக்கம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சிரும். உங்க முகத்துல ரிங்கிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கூட மாயமா போயிடும். கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா அதிகமா இல்ல, இருக்கிற கொஞ்சம் கூட மாயமா போயிடும். அதுக்கு தான் ஃபேஷியல் பண்றோம். இப்போ ஷர்ட் நம்ம அயர்ன் பண்றோம்ல, அப்ப அதுல இருக்கிற சுருக்கங்கள்லாம் போய்டும்ல, அந்த மாதிரி தான் ஃபேஷியலும். பர்ஃபெக்ட். அப்படியா?
ஆமா மாமா, நான் சொல்றதை கேளுங்களேன். சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் இதத்தான் பண்றாங்க மாமா. அவங்க தினம் பண்ணுவாங்களே இலேஷ். அவங்க டெய்லி போற சலூன்ல அக்கவுண்ட் வர வச்சுக்கிறாங்க. அதனாலதான் 40 வயசு தாண்டா கூட காலேஜ் படிக்கிற சின்ன பசங்க ரோல் எல்லாம் பண்றாங்க. அது சரி, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் ஒரு செலவா? இல்ல சும்மா ஒரு ஐடியாக்காக கேட்டேன். ஏன் நீங்க ஏதாவது பண்ணிக்க போறீங்களா? அப்படிலாம் இல்ல, சும்மா யோசனை பண்றேன். நீங்க ரொம்ப கரெக்டா தான் யோசிக்கிறீங்க சித்தப்பா. ஆனா நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க சித்தப்பா, மோகித் அங்கிள் உங்க வயசு உள்ளவர் தான். ஆனா மன்னிச்சிருங்க, உங்களை விட அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. அதுக்கு காரணம் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 100% இது எல்லாத்தையும் அவர் பண்ணி இருப்பாரு. அதனால தானே இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காரு. ஸ்மார்ட்னு நான் ஸ்மார்ட்டா இல்லையா? அது வந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அப்படி நான் ட்ரெஸ் பண்ணா மோகித் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. கரெக்டா? நீங்க ஸ்மார்ட் தான் சித்தப்பா. மாமா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். நீங்களும் மோகித் அங்கிள் மாதிரியே கோட் சூட் எல்லாம் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஸ்டைல நீங்களே உருவாக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு லுக்கையும் நீங்க உருவாக்கிக்கணும். அப்புறம் நீங்களும் மோகித் அங்கிள் மாதிரியே. என்னடா ரெண்டு பேரும் பெருசா மோகித் மோகித்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? அவன் ஏதோ கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க குளிர் அதிகமா இருக்கிறதுனால கலர் கொஞ்சம் மாறிடும், அவ்வளவுதான். ஆனா நான் என்ன கலர் கம்மியாவா இருக்கேன்? சொல்லுங்க. நீங்க நல்ல இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சித்தப்பா. அது சரி, ஏதோ ஒரு இடம் சொன்னீங்களே, அந்த சலூன் எங்க இருக்கு? அது நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவுல. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்பர் 1. அப்படியா? ஆமா மாமா, உங்க தலையில ஒரே ஒரு வெள்ளை முடி இப்பவும் தெரியுதே. இது வேற. சித்தப்பா, ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க ரூம்ல உங்க முகத்துக்கு ஒரு கிரீம் போட்டீங்களே, அதை தொடச்சிருங்க. சரியா? அது நல்லா தெரியுது. யா, இது ஓகே. என்ன இது? குஷியோட துணியை இப்படி பரப்பி வச்சிருக்க? பரப்பி ஒண்ணு வைக்கலையே, நான் இங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். இது பாரு, இதுதான் குஷியோட பிங்க் ட்ரெஸ். இதை நான் அவளுக்கு மார்னிங் போட்டு விடுவேன். அப்புறம் இதுதான் குஷியோட ப்ளூ ட்ரெஸ். இதை நான் அவளுக்கு ஆஃப்டர்நூன் போட்டு விடுவேன். அப்புறம் இதுதான் குஷியோட ரெட் ட்ரெஸ். இதை நான் அவளுக்கு ஈவினிங் போட்டு விடுவேன். கூல்ல? கூல் தான். ஆனா நீ இன்னும் ஏன் ட்ரெஸ் எடுத்து வைக்கல சுவானா? இஷான், நான் உன்கிட்ட குஷியோட ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ உன்னை பத்தி கவலைப்படுற. ஷேம் ஆன் யூ. ஆனா இப்போ எனக்கு ஐடியா மாறுது. ஈவினிங் ரெட் போடுறதுக்கு பதிலா. சோனா, உனக்கு என்ன பத்தி கவலையே இல்லையா? முன்னாடி எல்லாம் என்ன பார்த்து நீ என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? ஏய் இஷான், இந்த மாதிரி ட்ரெஸ் உனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, இப்படி எவ்வளவு விஷயத்தை எனக்கு பார்த்து செய்வேன். ஆனா இப்போ உனக்கு என்ன ஆச்சு சுவானா? உனக்கு என்ன வேணும் இஷான்? லைஃப் ஃபுல்லா உன் பின்னாடி என்ன சுத்த சொல்றியா? இஷாப், grow up no. நீ பெரியவன் ஆயிட்ட. உனக்கே சூஸ் பண்ண தெரியணும். ஓகே? அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஏற்கனவே நிறைய கத்து கொடுத்திருக்கேன். இந்த நேரத்துல உன்னை விட நான் குஷிக்கு தான் ரொம்ப தேவை. ஐ திங்க் பிங்க் இஸ் த. சோனா, அப்படின்னா நீ எனக்கு தேவையில்லையா? சோனா, சோனா உனக்கு என்ன ஆச்சியா? எனக்கு கொஞ்சம் நீயே நல்லா பாரு சோனா. உன்னோட இஷான் நீ சுத்தமா மறந்துட்ட. யா இஷான், ஐ நோ தட். இப்போ இந்த அளவுக்கு கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆனா இந்த ப்ளூ வந்து இஷான், இன்னைக்கு ஈவினிங் நம்ம மூவிக்கு போலாமா? 6 மணிக்கு? நோ 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 நோ. 7 மணிக்கு குஷிக்கு ஃபீட் பண்ண வேண்டிய டைம். அதோட அது என்னோட டியூட்டி. என்ன சோனா, இன்னைக்கு நிஷானி குஷிக்கு ஃபீட் பண்ணிப்பாங்கல்ல? இஷான், பாத்தியா, சாயந்திரம் குஷியை பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போகணும். செக்அப் பண்ணனும் அவளை. இட்ஸ் நாட் பாசிபிள். நோ சோனா. இஷான், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது ஒயிட் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். சோனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிஷானி குஷியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற வேலைய பாத்துப்பாங்க. நீ என் கூட வா ப்ளீஸ். இஷான், டாக்டர் கிட்ட குஷியை நான் தான கூட்டிட்டு போகணும். வாட்ஸ் ராங் வித் யூ? ஏய், ஒரு நிமிஷம். இந்த ட்ரெஸ் உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்குல? ஆமா, குஷி இருக்கிற இடத்துக்கு நீ போக கூடாது, அதோட நிஷா நீ போக கூடாது. சோனா,
இஷான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம மூவி போலாமே. இஷான் நீ எனக்காக அம்மா கிட்ட பேசுறியா? சோனா Please. சோனா, நான் அம்மா கிட்ட போய் என்ன பேசுறது? அம்மா தானே, இன்னும் 2 நாள் போச்சுன்னா அவங்களே எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நீ என் கூட மூவி பார்க்க வாயேன் ப்ளீஸ். இங்க பார், நாளையில இருந்து நீ குஷியோட எப்படி இருந்தாலும் பிஸியாட போற, ரைட்? ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே டன். நான் ஆபீஸ்ல இருந்து நேரா தியேட்டருக்கு வந்துடுறேன். நீயும் நேரா தியேட்டருக்கு வந்துரு, ஓகே? நான் இன்டர்நெட்ல டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஓகே கப்பர்? எனக்கு ஓகே தான். இஷான் நீ கழுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷோ மீனா, கொஞ்சம் கடகடன்னு வேலை பண்றியா? இஷி, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மேட்ட வைடி. மா எடுத்து வச்சிட்டு இருக்கேன்ல. சரியான ஸ்லோடி நீ. ஏய் மீனா, முதல்ல பிளேட் எடுத்துட்டீங்க வா. இதோ வைக்கிறேன். இஷி, நீ ஏன் இவ்ளோ நேரம் ஆக்குறனே புரியல. ஆஹா, என்ன சித்தி ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் டிஃபனா? கைய வைக்க கூடாது. முதல்ல விருந்தாளி வந்து உட்காரட்டுமே. ஒண்ணு தெரியுமா? அமெரிக்கால இருந்து வந்திருக்காரா அவரு. அமெரிக்கால இருந்து வந்திருக்காருல, நல்ல வேளை நீ சொல்லிட்ட. சின்னனி, என்ன மோகித்தனனை இன்னும் காணோம்? இன்னும் வரலையா? இஷிகா, போய் என்னன்னு பாத்துட்டு வா. அதானே, மோகித் ஏன் இன்னும் சாப்பிட வரல? ராதா, அமெரிக்கால எல்லாரும் லேட்டா எழுந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படியா? ஐயோ, என்ன அப்படியா? போது வாய மூடு. போ, போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா போ. நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம் இஷிகா, ஒரு நிமிஷம் இஷிகா. உங்க அப்பா இங்க இல்ல, சிபிக்கு போயிருக்காரு. நம்ம தெருவுக்கு பக்கத்து தெரு. என்ன பக்கத்து தெருவா? சிபி என்ன? எதுக்காக? என்ன இப்ப 2 பேரும் எதுக்கு இப்படி இழிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ராதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்தி, நேத்து ராத்திரி உங்களோட மோகித் அங்கிளோட சின்ன வயசு கதையெல்லாம் கேட்டு சித்தப்பா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருப்பாரு. ஆனா நல்ல வேலை, மோகித் அங்கிள் எல்லா விஷயத்தையும் நைட்டே கிளியர் பண்ணிட்டாரு. இல்லன்னா மாமா ராத்திரி பூரா யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்படியா? போட்டு நபர் வாய் முடுங்கடா 2 பேரும். என்ன ராத்திரி என்னாச்சு? நாங்க சொல்றோம். நேத்து ராத்திரி வாய் மூடு. இவங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்ல ராதா. என்னாச்சு? ஓம் ஜி. என்னாச்சு? ஓஎம்ஜி. என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா? வாய மூடுறாடே. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன நீங்க சூட்ல பார்த்ததே இல்லையா? சின்னம்மா, சின்னையா ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறாரா? என்ன ஆச்சுடா இவருக்கு? சித்தப்பா, என்ன இதெல்லாம் இருக்கட்டும். என் ஃபேஷியல் எப்படி இருக்கு? நான் அப்படியே பிரகாசமா இருக்கனா? ஐயோ கடவுளே. அண்ணா, ஆனா இது வந்து கொஞ்சம் ராணு, என்னங்க? நீ சொல்லு, உன் புருஷன் எப்படி அப்படியே ஹேண்ட்ஸமா இருக்கனா? அது இருக்கட்டும். மோஹித் எங்க? ஏய் இஷிகா, இங்க வா. என்னப்பா? போய் மோஹித்தை கூப்பிடுமா. டிஃபன் ஆறி போகுதுல்ல, கூட்டிட்டு வா. எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? இந்தர், கொஞ்சம் டைட்டா இருக்கு. அந்த மோஹித் என்ன பார்த்து என்ன சொன்னா? ஓல்டு மேனா? இப்போ சொல்லு, யாரு எங்க இருக்காங்க, யாரு ஓல்டா இருக்காங்கன்னு. என்னாச்சு? வெளிப்படையா சொல்லு. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. அற்புதம், பிரமாதமாக இருக்கிறீர்கள். இத சாதாரண தமிழ்ல சொல்லாம? சாதாரண தமிழ்ல என்ன கலக்குறீங்க மாமா? இது எந்த மாதிரியான ஸ்டைலு? இல்ல இந்த அளவுக்கு பாடி ஃபிட்டிங்கான சூட்? இல்ல, இது பாடி ஃபிட்டிங்லாம் இல்ல. என்னோட பாடி ஃபிட்டா இருக்கு. என்ன சூட் கொஞ்சம் டைட்டா இருக்கு, ஆனா அதனால என்ன? இப்ப இருக்கிற எல்லா ஹீரோஸும், நேத்து வந்தவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் தானே போட்டுக்கிறாங்க. இப்பெல்லாம் இதாண்டா ஃபேஷன். அதாவது ஸ்பைடர்மேன் மாதிரி. சூப்பர்மேன்.
பேட்மேன். போதும் 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 எல்லாரும் சும்மா இருங்க. அண்ணா என்னாச்சுன்னா உங்களுக்கு? சட்டுன்னு எழுந்து போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. என்னது ராதா, கொஞ்சம் இரு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னமா ப்ராப்ளம்? நான் ஹேண்ட்ஸமா தானே இருக்கேன். அடுத்தவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டா பாக்கிறதுக்கு அழகாவா இருக்கும். எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? அடுத்தவங்க ட்ரெஸ்ஸா? இது என்னோட சொந்த சூட். அந்த காலத்து பிரபலமான டெய்லர் கரீம் பாய் எனக்கு தைச்சு கொடுத்தாரு. இது தைக்கிறதுக்கு சொலையா 300 ரூபாய் கொடுத்துருக்கேன். 300 ரூபாய். அது மட்டுமா, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் போதெல்லாம் அம்மா என்ன வெளியவே அனுப்ப மாட்டாங்க. முதல்ல திருஷ்டி போட்டு இங்க வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி சொல்லுவான், அலோக் இந்த ட்ரெஸ்ல நீ ஹேண்ட்ஸமா இருக்கடா. அதெல்லாம் சரிதான். இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு? என்ன மிஞ்சி போனா ஒரு நூற்றாண்டுகளா? நீங்க வாங்க வாங்கன்றல. எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? மோஹித் வந்து உங்களை பார்த்தானா? என்ன இப்போ அவன் வந்தா வரட்டுமே. அவனும் பார்க்கட்டும். ஹேண்ட்ஸம் ஆலோக் கஷ்யப் எப்படி இருக்கான்னு பார்க்கட்டும். நீங்க அப்படியே சர்க்கஸ்ல இருக்கிற ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க சின்னண்ணி. மூக்குல செவப்பு தான் பூசல. இல்ல அது வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. மூக்குல சிகப்பா ஒண்ணு இருக்குமே, அது வேணா நான் வைக்கணுமா? கடவுளே, அப்பாக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? குட் மார்னிங். ஹாய் இஷிகா. வணக்கம். I know. Tell me, how do I look? அச்சோ, மோஹித் இப்ப நீ பார்க்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? அது சரி, இன்னைக்கு உன்னோட செலக்ஷன் எல்லாம் ரொம்ப கலக்கலா இருக்கு. எஸ் ராணு, ஆனா நீ என்னை இந்த அளவுக்கு பாராட்டாத. சரி சரி, எனக்கு டிஃபன் தரியா, ரொம்ப பசிக்குது. சரி வா, எல்லா ஐட்டமும் உனக்குதான். உனக்கு இருக்குடா மோஹித். இனிமே பாரு என்னோட மேட்சிங்க.